friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல lunch box recipes பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அப்புறமா ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் பண்ண போறேன். நம்ம போன வாரம் தான் அரிசி பருப்பு சாதம் பண்றத டீடைலா பார்த்தோம். அதனால இன்னைக்கு வந்து சீக்கிரமா செஞ்சிரலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய் உருகுனதும் இதுல கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். கடுகு உடைஞ்சதும் இதில் 5லேருந்து 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 10 போல் சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, லைட்டாக வதங்கினதும் இதில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து அரிசியும் பருப்பும் சேர்க்கலாம். 1 பங்கு பருப்புக்கு 3 பங்கு அரிசி. தூரம் பருப்பை 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் அலசி ஊற வச்சுருக்கேன், இதோட சேர்த்துடலாம். 1/3 கப் தூரம் பருப்பு, கூடவே 1 கப் அரிசி. 1 கப் அரிசி வந்து 200 கிராம். கூடவே 2 கப் தண்ணி. நம்ம பருப்பை ஊற வச்சதுனால அரிசிக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். மூடி வச்சுட்டு ஒரு விசில் நான் மிதமான சூடில் வைப்பேன். ஒரு அரிசியும் வேகிறதுக்கு வேறு வேறு நேரம் எடுத்துக்கும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம வந்து கோவக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சூடானதும் இதில் வந்து நம்ம கோவக்காவை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 300 கிராம் போல் கோவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். எல்லா கோவக்காவும் உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெயில் நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு வேக வச்சுருங்க. இது வந்து ஒரு பாதி போல் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ பாதி போல் வெந்திருக்கு, நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா மூடி வைக்க தேவையில்ல. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிதமான சூடில் வச்சுட்டே வேக வைக்கணும். நல்லா கலந்துட்டே வேக வச்சுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கோவக்காய் பொரியல் ரெடியாகிடுச்சு. அடுத்தது நான் இன்னைக்கு காலையில் இட்லி பண்ணேன், அதனால் இட்லி மாவு கொஞ்சம் மீதி இருக்குது, அதை வச்சு நம்ம ஊத்தாப்பம் செஞ்சிடலாம். அப்போ நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இப்போ ஊத்தாப்பம் பண்ணுறதுக்கு தோசை கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன ஊத்தாப்பம் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலே குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக துருவின கேரட், அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ரெடியானதும் இதையும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். பருப்பு சாதமும் நல்லா வெந்தாச்சு. கடைசியாக நல்லா வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம போன வீடியோவில் நெய்யும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சூடு பண்ணி சேர்த்துருப்போம், அப்படியும் பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பருப்பு சாதம், அடுத்தது கொஞ்சம் கோவக்காய் ஃப்ரை, அப்புறமா நம்மளோட குட்டி தோசை, கூடவே கொஞ்சம் வடகம் பொரிச்சு வச்சுருக்கேன், அதையும் வச்சிடலாம். அப்புறமா கொஞ்சம் ஃப்ரூட்ஸை நம்ம டைரெக்டாக கட் பண்ணி வைக்கலாம், இல்லைனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரவுண்டாக வரும். அப்போ குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். டடா, நம்மளோட சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக தயாராகிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். காயை வந்து முன்னாடி நாளே கட் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது லஞ்ச் பாக்ஸ் 2ஓட உங்களை சந்திக்கிறேன்.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.